இன்றைய அரசியல் சூழல்ல பரபரப்பான நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தான். இந்த விழாவுடைய சுவாரஸ்ய தகவல்களை சில நாம பார்த்துப்போம். முதற்கட்டமாக இந்த தொடக்க விழாவில் பிரபல அரசியல் ஆலோசகராக பார்க்கப்படுகிற, அதாவது கடந்த முறை 2021 ஆட்சியில திமுகவை ஆட்சியில் அமர்வதற்கு பின்னணியில் உதவியாக இருந்தவராக கருதப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் கலந்து கொள்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று மாலையே அவர் சென்னை வந்திருந்தார். அதாவது ஏற்கனவே தனக்கு அரசியல் ஆலோசகர்கள், அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனன் மற்றும் ஜான ஆரோக்கியசாமி ஆகியோர் இருந்த நிலையில பிரசாந்த் கிஷோரும் இந்த கூட்டத்திற்கு வருவதும், விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் பின்னணியிலிருந்து உதவி செய்ய இருப்பதும், வியூகம் வகுப்பு இருப்பதும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போன்று அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முக்கிய பெண் நிர்வாகி, முக்கிய பெண் IPS அதிகாரி ஆகியோர் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இணைப்பு விழாவை தனி விழாவாக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் விஜய் இருப்பதால் இன்று இணைப்பு விழா நடைபெறாது என்ற தகவல் இறுதி கட்டத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த விழாவை பொதுவெளியில் மிகப்பெரிய விழாவாக நடத்தப்பட்டிருந்த விஜயோடைய திட்டமானது உள்ளரங்கு விழாவாக மாற்றுவதற்கு காரணமும் அரசியல் பின்னணி இருப்பதாகவும், அதாவது விஜய் ஒரு முறை வெளியே வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அது சுற்றுப்பயணமாக இருக்க வேண்டும், அனைத்து மாவட்டங்களிலுமே அது ஒரு பொதுக்கூட்டமாக நடைபெற வேண்டும் என்று விஜயோட எண்ணம் இருப்பதால் இந்த திரைப்படத்தை முடித்த பிறகு தொடர்ந்து அடுத்த ஒரு 10 மாத காலகட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக சென்று அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 26 தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள், 95% நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகள் என்பதால் அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக, அதாவது அரசியல் பயிற்சியை எப்படி மக்களை அணுக வேண்டும், அரசியல் பூத்ல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பது குறித்த பயிற்சி வழங்குவதற்கு தனி குழுவை ஒன்று நியமிக்க இருக்கிறார். அந்த குழுவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளும் இன்று விஜய் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் மாமல்லபுரம் தனியார் விடுதியில பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. கொள்கை தலைவருடைய கட் அவுட்கள், புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்குது. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்சியின் கொடிகளும் பேனர்களும், அதாவது திராவிட கட்சிகள், திமுக அதிமுக கட்சிகள் எப்படி ஒரு கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்தும் போது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்துவார்களோ அதே போன்று இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை விஜய் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருப்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. ABP நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கிஷோர்.